துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எது வந்தாலும் இந்தியா விட்டுட்டு அப்படியே விலகி போயிடுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதில் இந்தியாவை கோர்த்து விட்டு இந்தியாவினுடைய நிலைமை கொஞ்சம் தலைகீழாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாகம் 5ல் பார்த்துருந்தோம். இது அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான். ஆனால் பாகம் 6லாம் கிடையாது. இங்கிருந்து அடுத்ததாக நம்ம வேறு செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறது பெருசாக பேசுகிற மாதிரி கிடையாது. ஒரு 200 போயிங் விமானம், ரேர் எர்த் எலமெண்ட்ஸுக்கான ஒரு அக்ரிமெண்ட், அது இல்லாமல் அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஏஏ சிப்செட் அப்படின்னு சொல்லி இந்த அளவு தான் இருந்துச்சே தவிர முக்கியமான திருப்பம் நிறைந்த சில பிரச்சனைகள் இருக்குது. தைவான் பிரச்சனையாக இருக்கட்டும், ஈரான் பிரச்சனையாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், வெனிசுலாவினுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றி பேசுனாங்களா? அப்போ இந்தியா எஸ்கேப் ஆகிட்டாங்களான்னு கேட்டால், சார் இந்தியா எஸ்கேப் மட்டும் ஆகலை, சுமார் ராஜ சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம் ஒரு வீடியோ போடுறதுனால உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மளால் கன்வே பண்ண முடியல, கவர் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இதே இது சேட்டலைட் இந்த டிவி சேனல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நினச்சாங்கன்னா நமக்கு தேவையான நிறைய நியூஸ், நிறைய இன்ஃபர்மேஷனை நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களால கொடுக்க முடியும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் டெல்லியில் நடந்த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய கூட்டு தான். இந்த கூட்டமைப்பு 2 தினங்களாக நடந்துட்டு இருந்திருக்கு. அப்படி நடந்த அந்த கூட்டமைப்பில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5 நாடுகளுடைய விசிட்டாக முதல்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போய் அங்கே 13க்கும் அதிகமான ஒப்பந்தங்களில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாம் தெரிஞ்சிருக்கணும். ஈரான் பிரச்சனையில் இந்தியாவால் மட்டும்தான் ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பதும், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருப்பதும் இங்கே உச்சபட்சமாக பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன, நம்ம மீடியாக்கள் அதை பேசியிருப்பாங்களான்னு கேட்டால் அதை நீங்களே உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன். அப்போ முதல் விஷயம் நம்ம பேச வேண்டியது சீனா அமெரிக்காவினுடைய அந்த அக்ரிமெண்ட். 5வது பார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம். பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போ இந்தியாவுக்கு நெருங்கும் ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா பொருளாதார சிக்கலில் விழப்போகுது, இந்தியாவுக்கு பொருளாதார சிக்கல் வரப்போகுது, குறிப்பாக அந்நிய செலவாணி அப்படிங்கிறதுல கையிருப்பில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பிரச்சனை இருக்குது. நாட் ஒன்லி இந்தியா, நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இது இந்தியாவுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கான பிரச்சனை. நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறதுனால இந்தியாவுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து கேட்குறீங்களோ உங்கள் நாட்டுக்கும் இதே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவினுடைய ரூபாய் வீழ்ச்சி அப்படிங்கிறது 96 வரலாறு காணாத அளவுக்கு டாலருக்கு நிகரான விலை வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்படி வந்ததுனாலையும் நமக்கு பொருளாதார சிக்கல் வருமானு கேட்டால் எஸ் வரும். பட் நம்ம பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய செக்டார்ஸ், நம்முடைய இன்கம், நம்முடைய எக்ஸ்போர்ட், இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சு வச்சுருக்கோம், ஸ்விட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ ஐடி செக்டாரை மட்டும்தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார்மாவை நம்பி இருப்போம். ஃபார்மாவை நம்பி மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. மேனுஃபேக்சரை நம்பி இருப்போம். மேனுஃபேக்சர் நம்பி மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் சர்வீஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்படின்னு சொல்கிற பல செக்மெண்ட்டில் இந்தியா தன்னிறைவு அடைந்து அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரிய முடிவை எடுத்திருந்தாங்கன்னா எஸ், இந்தியாவுக்கு அது சிக்கல். பட் அப்படியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. தைவான் பிரச்சனையை பெருசாக மாற்றாதீங்க, தைவானுடைய சுதந்திரத்தில் நீங்கள் பெருசாக தலையிடாதீங்க. ஒருவேளை அமெரிக்கா அதுக்குள்ளே வந்தாங்கன்னா சீனா அமெரிக்காவினுடைய உறவில் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் சொல்றார், 9500 மைல்ஸுக்கு அப்பால் இன்னொரு போரை தொடங்குவதற்கு அமெரிக்கா விருப்பம் படலப்பா, அதனால அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. Travel 9,500 miles to fight a war. I'm not looking for that. I want them to cool down. I want China to cool down. ஸோ இந்த இடத்துல தைவான் பிரச்சனை அங்கே ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆனால் அதை பற்றி ஏதாவது கன்க்ளூஷன் வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை பற்றி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏதாவது ஒப்பந்தம் நடந்ததான்னு கேட்டால் அது கிடையாது. வெனிசுலாவினுடைய ஆயில் நிறையவே சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வெனிசுலா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வெனிசுலா ஆயில் வாங்குறதுக்கான ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கான்னு கேட்டால் அது இல்லை. அமெரிக்காட்டிருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காட்டிருந்து ஆயில் வாங்கும்போது அமெரிக்கா சொல்கிறாங்க போயிங் விமானம் 750 விமானமாக சீனா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த சில வருடங்களில். அது எங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதற்கான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இது எல்லாம் தான் சீனா அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு போன போது நடந்த ஒப்பந்தங்கள். சரி, அப்படின்னா சீனா அதிபரை அமெரிக்கா அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டாங்களான்னு கேட்டால் எஸ், கூப்பிட்டுருக்காங்க. வாங்கப்பா, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அடுத்ததாக ஒரு சீசன் வருது, அந்த சீசனுக்கு வந்துருங்க, சூப்பராக இருக்கும் அமெரிக்கா, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, அப்போ இந்தியாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கூட்டமைப்பு டெல்லியில் வச்சு நடந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது ஃப்ரைடே அவர் சொன்ன வார்த்தை. கிரேட்டர் ரோல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் பிரச்சனையில் ஒரே ஒரு நாடால் கிரேட்டர் ரோலாக இருக்க முடியும்னு கேட்டால் அது இந்தியாவால் மட்டும்தான், வேறு எந்த நாட்டாலையும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் ஏஷியா இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அது உலக நாடுகளுடைய பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கான சொல்யூஷன்ஸ் இந்தியாட்ட இருக்குது. நாங்கள் பேசிட்டோம், வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் கூடயும் பேசியிருக்கோம். கண்டிப்பாக நல்ல முடிவுகள் இந்தியாவால் எடுக்கப்படலாம், அதற்கு உலக நாடுகள் கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். We will appreciate any positive and constructive role played by India in this region. ஸோ இந்த ரீஜனில் கன்ஸ்ட்ரக்டிவாக எந்த ரோல் இந்தியா ப்ளே பண்ணாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வார்த்தையை அகார்ச்சி அவர்கள் சொல்லியிருந்தாலும் அடுத்ததாக இதே அர்காஷி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மெயின் ஆப்ஸ்டக்கிள் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே அமெரிக்காவை நம்ப முடியாதது தான். பேச்சுவார்த்தைன்னு வராங்க, அடிக்கிறாங்க. பேச்சுவார்த்தையின் போதே அங்கே அடிச்சுக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினா அது எப்படி முடியும்? ஸோ இந்த விஷயத்தில் நம்பிக்கையான ஒரு பார்ட்னர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. அந்த பார்ட்னர் ஏன் இந்தியாவாக இருக்கக்கூடாது? சூப்பரான விஷயம். அப்போ இந்தியா அங்கே ஒரு மீடியேட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், இதே ஒரு வாசகத்தை, இதே ஒரு ஐடியாவை யாரும் சொன்னாங்கன்னா ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாரோ அவர்களும் சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது இதுக்காக கூட்டப்பட்டது கிடையாது. பிரிக்ஸ் கூட்டம் ஒரு நாடுகளுக்கிடையே, இரு நாடுகளுக்கிடையே மீடியேட்டராக அவங்க சண்டையை நிப்பாட்டுறதுக்கோ சண்டையை தொடங்குறதுக்கோ உருவாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதை தனித்தனியாக பேசி முடிப்பதற்கான ஒரு கூட்டமாகவும் பிரிக்ஸ் கூட்டம் இருக்க வேண்டும். அதை இப்போ பிரிக்ஸினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய இந்தியாவால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா இப்போ ஈரானுக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் தானே சண்டை நடந்துட்டுருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனைலாம் ஓவர், அங்கே தள்ளி நிற்கிறாங்க. ஆனால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் ஈரானும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை முடித்து வைப்பதற்கு இப்போதைய பிரசிடெண்டான இந்தியாவால் முடியும். தே ஹேவ் கேப்பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈரானை கூப்பிடு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸை கூப்பிடு, நீங்கள் 2 பேருமே பிரிக்ஸ் ப்ளஸ்க்குள்ளே தானே இருக்கீங்க, என்ன பிரச்சனை பேசி முடிப்போம். பேசி முடித்த பிறகும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கலையா, அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் சில நாடுகளை கூப்பிட்டு வச்சு பேசலாம். இங்கே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சில நாடுகள் அவங்க தடுக்கிறாங்க. சில நாடுகள் இந்த பேச்சுவார்த்தை நடந்து விட்டது என்றால் சுமூகமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியலை சில நாடுகள் அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சில நாடுகள் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாடுகளுடைய பெயர் அவர் சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. The most important issue is mistrust and lack of trust. Another problem is contradictory message, which has made us reluctant about the real intention of America for negotiation. We have doubts about their seriousness. இது சொல்லியிருக்காங்க. எஸ், இதை அவங்க திடீர்னு ஒன்று பேசுகிறாங்க, அடுத்ததாக அவங்க வேற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The momentum we feel they are serious and they are ready for fair and balanced deal, then we processed for the course of negotiation அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல we have no trust for America, this is a fact. This is the main obstacle in the way of diplomatic efforts அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற பிரச்சனை வெரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எங்களை உக்ரைன் அடிக்கிறாங்க, உக்ரைனுடைய கான்டாக்ட் குரூப் 40 நாடுகள் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை நாம் உலக சிக்கலாகத்தான் பார்க்க வேண்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2 நாடுகளுடைய போர். ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டிருப்பது பல நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு யுத்தம். நம்ம உலக வரலாற்றிலேயே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இவ்வளோ நாள் மூடப்பட்டிருக்கிறது தான் இப்போ சமீப காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு ரிப்பிள் எஃபெக்டை உருவாக்கும். அந்த எஃபெக்ட் தான் இப்போ இந்தியாவுக்கும் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 8.6% இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு விலை எல்லாமே விலை கூடும். விலை கூடியது என்றால் மக்களிடையே காசு அப்படிங்கிறது இருக்காது வாங்குறதுக்கு. அதனால் மறுபடியும் இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட அதிகமான ஒரு அமௌண்ட் தான் இந்த இன்ஃப்ளேஷன். அதிக பெர்சன்டேஜில் இன்ஃப்ளேஷன் வந்திருக்கிறதுனால இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த சிக்கல் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது. இந்தியாவை அதிக அளவு பாதித்ததா அப்படின்னு கேட்டால் இதை விட பாதிப்படைந்த நாடுகளும் இருக்கிறார்கள். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் 3 ரூபா விலை உயர்ந்து விட்டது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை திரும்பி எடுக்கணும், அந்த 3 ரூபா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் இந்திய அரசாங்கம் செய்தது சரிதான் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எனக்கு சங்கிப்பட்டம் தான் கட்டுவாங்க.
ஆனால் உண்மையிலேயே இந்திய அரசாங்கம் செய்தது சரியா இல்லையான்னு கேட்டால் வேறு வழி இல்லைன்னு நான் சொல்லுவேன். உலக அரசியலில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். பிரான்ஸில் என்ன நடந்துட்டுருக்கு, யூகேல என்ன நடந்துட்டுருக்கு, ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்துட்டுருக்கு, ஸ்பெயின், இட்டாலி, சுவிட்சர்லாந்து, இங்கே எல்லாமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எல்லா இடங்களிலுமே கேஸினுடைய ப்ரைஸ் பாதிக்கும் அதிகமான விலை கூடியிருக்கும். 50 ரூபா வித்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ 75 ரூபா 80 ரூபாய்க்கு போயிடுச்சு. பெட்ரோல் டீசலினுடைய விலை நம்ம நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாடுகளிலும். நம்ம நாட்டில் 3 ரூபா தான் கூடியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் பல நாடுகள்லையும் 100 ரூபா 50 ரூபா, நம்ம கணக்குப்படி பார்க்க போனால் 200 ரூபா கூடின நாடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நாம் இதை கொஞ்சம் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோமான்னு கேட்டால் எஸ், நல்லபடியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதையும் மீறி நம்மளால் அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும்? டீல் பேச முடியும். அப்போது ஈரானும் சொல்கிறாங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சொல்கிறாங்க, நேராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு போகிற மனுஷன் அங்கே கொஞ்சம் டீல் பேசினார். அந்த டீலில் எல்என்ஜிலாம் நமக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்த பிரச்சனை அப்படியே வாசல் வழியாக வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு. அமெரிக்கா சீனாவுக்கு இடையே பெரிய கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கலை. அடுத்த கட்ட மீட்டிங்க்கு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வேற ஒரு பிரச்சனை. ஆனால் தைவான் பிரச்சனையில் 2 நாடுகளாலையும் எந்த சொல்யூஷனும் எடுக்க முடியவில்லை அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஈரான் பிரச்சனையை பற்றி பேசி அதற்கான ஒரு சொல்யூஷனும் டாக்குமெண்ட்டும் அவங்க கையெழுத்து போடலை அப்படிங்கிறதும் இங்கே வந்திருக்கக்கூடிய அப்டேட். சரி, அப்போ சீனாவினுடைய அதிபர் நேராக அமெரிக்காவுக்கு போகும்போது நாம் என்ன சும்மாவா? நாம் ரஷ்யாவுக்கே போகிறோம். எதுக்கே ரஷ்யாவுக்கு போகிறோம்? பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமே அங்கே வச்சு தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புட்டின் அவர்கள் பர்சனலாக ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க, வாங்கப்பா வந்து பேசுவாங்க, நம்ம ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி. வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா இருந்துருவாரா? அவருடைய அடுத்தடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் இந்தியாவுக்கான வருஷமாக இருக்க போகுது. அதுவும் இந்த பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக நம்மை பாதிக்கும். அதை தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இந்தியாவை மட்டும் கிடையாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இலங்கையில் நம்ம டிபி ட்ரூப்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். யூகேல இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் கீழே வந்து கருத்துக்கள் பதிவு சொல்லுங்கள். அவங்க பெட்ரோல் எவ்வளோ விலை கூடியிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், எத்தனை % கூடியிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். எவ்வளோ ரூபா கூடியிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு புரியாதுல்ல, எத்தனை % கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் 100 ரூபா, எங்களுக்கு 3% கூடியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்தெந்த நாடுகளில் எவ்வளோ கூடியிருக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனை % கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்கள் நீங்கள் உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அடுத்ததாக நம்ம எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், நமக்கும் அரபுலக நாடுகளுக்கும் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.